பிறவி செய்வோம் பிறவி செய்வோம். புதிய கைலாசமலை தோன்றிய போது அது எப்படி இருக்குது இந்த மலை? ஆண்டவனும் சக்தியும் இருந்த இடம். தானாக ஒரு மலை உருவாகி வருகிறார். தானாக உதயமாகி வந்ததினால் அந்த மலைக்கு பெயர் தங்க கைலாசமலை என்றோம். இதற்கு முன்னால் வெள்ளி பரிமலையாக இருந்தது, வெள்ளி கைலாயமலையாக இருந்தது. யாரு எதை சொன்னாலும் தானாக உருவாக்கப்பட்ட மலை என்பது மட்டும் நிஜம். அப்படிப்பட்ட மாமலையில் பரமனும் பார்வதியும் இருக்கிற போது அந்த பார்வதி மறுபடியும் ஓடி வருகிறாள். பகவானிடத்திலே சொல்லிவிட்டாரே வேலை எந்த நேரம் பார்த்தாலும் மனசுல சும்மா இருக்க விட மாட்டான். சுவாமி என்ன சுவாமி என்னடி? ரொம்ப நாளைக்கு பிறகு அம்மா உங்ககிட்ட ஏதோ ஒரு வார்த்தை பேசலான்னு தோணுது. மறுபடியும் முதல்ல இருந்தா ஆனா நீங்க ஒரு மாதிரி நச்சு நச்சுன்னு நிக்கிறத பார்த்து எனக்கு பயமா இருக்கு. பார்வதி கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தாண்டி பாசமும் இருக்கும். என்ன பாயசம் இருக்குமா? பாசம் எப்பவும் நீங்க ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு என் மேல விழுறேன். ஐயோ பார்வதி, இப்ப நான் வந்து பாசமா சாதா இருக்க நேரத்துல சும்மா இருக்கேன். வெண்ணி எண்ணி போட்டுட்டு வெளியே படி இழந்துட்டு வந்த உடனே என்கிட்ட ஒரு மாதிரி எரிஞ்சு விழுறேன். இதைத்தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன் பாரு, ஆனா முடியல. எனக்கு பாரு ரொம்ப நாளா மனசுக்குள்ள ஒரு சந்தேகம். பாரு கேட்கலாமா? பாரு சுவாமி கேளுமா. வேற ஒண்ணும் இல்ல. என்ன? இந்த புதிதாக இருக்கிற மாமலையோட சிறப்பாக இருக்கிறது, அழகாக இருக்கிறது. இந்த கைலாச மலையை தூத்து மெழுகி இன்னும் சுத்தம் செய்து வைத்திருந்தால் எவ்வளவு மகிமையாக இருக்கும். நீ சொல்றது உண்மைதாமா, ஜெகஜோதியா இருக்கு மலை. ஒரு இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா தானே வைக்கணும். அந்த மலையை பார்த்தீங்களா ஐயா? புதிதாக இருக்கிற இந்த மாமலையை கொஞ்சம் என்ன அழகா அழகுபடுத்தி தூத்து மெழுகி சுத்தம் செய்து வைத்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். அதுக்காக எனக்கு ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்களே. ஆகட்டும். என்னால முன்ன மாதிரி இப்ப செய்ய முடியல வேலையெல்லாம். ஆமா, அதனால நீங்க ஒரு பெண்ணை பிறவி செய்தால் எனக்கு உறுதுணையாக இருக்குமே சுவாமி. என்று பார்வதியும் பகவானும் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே பகவானுக்கு நாசியானது கடிச்சிட்டே இருக்கு. ஆமா, கரிக்கிறதுக்கும் இல்ல, அவர் கடிக்கையும் இல்ல. கைலாயம் சுத்தம் செய்ய ஆணை பிறவி செய்வதா இல்லது பெண்ணை பிறவி செய்வதா அப்படின்னு சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றார். இந்த எண்ணம் பகவானுக்கு வருகிற போது நாசிகரிப்பு வருகிறது. ஒரு மனிதனுக்கு கலை இரண்டு, வடநாசி இடநாசி, வலகலை இடகலை. ஆமா, சந்திரக்கலை சூரியகலை. சரி, இந்த ரெண்டு கலையும் சண்டையிட்டு தும்மல் வருகிறது. ஆமா, ஆண்டவன் நாசுதோரம் வழியாக ஒரு பெண் வந்து பிறக்கிறாள். ஆமா, சண்டையிட்டு பிறந்ததினால் இவளுக்கு சண்டத்தி என்று பெயர் கொடுத்து ஆமா கைலாச மலையிலே பார்வதியோடு ஒப்படைத்து, பார்வதி உன்னோடு வளர்த்துவா சண்டத்தியை, இன்று முதல் உனக்கு துணையாக இருப்பாள். அடேங்கப்பா, அன்று முதல் சண்டத்தியானவள் கைலாசத்தை சுத்தம் செய்து வளர்ந்து வருகின்றாள். அவளும் வளர்ந்தாள் பல வயது. ஆமா, 5 வயது ஆகிற போது ஒரு ஆசானை கூப்பிட்டு ஓரளவு கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பிறகு வயது ஆகிறது 7, 8, 9, 10. ஆமா, 10 வயசாகிற போது பார்வதிக்கு படான்னு ஒரு எண்ணம். என்ன எண்ணம் சுவாமி? என்ன சண்டத்துக்கு 10 வயசு ஆகுது. 10 வயசு ஆயிடுச்சு. ஆமா, இனிமேல் இந்த சண்டத்தை கைலாச மலைக்கு வைப்பதா வைக்க கூடாதா என்று எண்ணத்தோடு வந்திருக்கிறாய் பார்வதி. ஒரு பெண்ணுடைய பெருமை இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமா, ஒரு பெண் குழந்தைக்கு 10 வயசு ஆனாலே அவள் என்றைக்கு பெரியவள் ஆவாள் என்பது தெரியாது. ஆமா, இன்னைக்காக இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம், நாளை மறுநாள் இருக்கலாம், ஒரு மாதம் கழித்து இருக்கலாம், ஒரு வருடம் கழித்து இருக்கலாம். அதனால அப்படி ஒரு நிலை இங்கு வைத்து வந்தால் கைலாசம் தீட்டார். இது எப்படிப்பட்ட மலை? பகவானுக்கும் பார்வதிக்கும் சாத்தியம் உள்ள மலை. தேவர்கள் முனிவர்கள் தாங்குமலை, ரிஷிமார்கள் முனிவார்கள் கொடியிருக்குமா மலை. இந்த மலையில் வைத்து அப்படி ஒரு தீங்கு நடக்க கூடாது. சரி, இதை உணர்ந்த பகவான் பார்வதி சொல்லி ஒரு நியாயம் இருக்குல்ல என்று ஆண்டவன் சண்டத்தை கூப்பிட்டு, அம்மா நீ இங்க இருந்தது போனோம், சரி 5-6 நாளைக்கு வெளியே போயிரு. வெளியே போனோமா?
வெளியேன்னா காட்டுக்குள்ள போய் வாழ்ந்தவா சுவாமி. உனக்கு எல்லா துணையும் என்னால் உனக்கு கிடைக்கும். இல்ல ஒத்தைக்கு போக பயமா இருக்குது. தாய் தகப்பன் இல்லை என்று நினைக்க வேண்டாம். தகப்பன் தாயாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இருக்கும்போது எனக்கு எந்த ஒரு பயமுமே இல்லை என்று சண்டத்துக்கு சில புத்திமதிகளை சொல்லி கானகத்திலே அனுப்பி வைக்கின்றார்கள். தேவர்கள் துணையோடு அவளும் கானகத்துக்குள்ளே தனியாக வாழுகிறாள். இப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளில் அதை கானகத்திலேயே மற்றொரு ஆடவர் வாழ்ந்து வருகின்றார். அவன் எப்படி வர்றான பகவானுக்கு தெரியும் இல்ல. சண்டத்தை தனியாக வாழுகிறாள். அம்மாள் அவளுக்கு ஒரு துணை வேண்டும். சரி, ஒரு பெண்ணை எவ்வளவு நாள் தான் துணை இல்லாமல் வாழ முடியும்? துணை இல்லாம வாழ முடியுமா? ஒரு ஆணை துணை வேண்டுமே என்று ஆண்டவன் பார்க்கும் போது சரி, தேவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை. என்ன வேலை? என்ன வேலை? பகவானுக்கு பூமாலை கட்டி வருவது தேவாதி தேவர்களுடைய வழக்கம். அது போன்று ஒரு நாள் மாலை கொண்டு வரும்போது சரிதான், ஒரு பிராமணன் மாலையை முகர்ந்து விடுகிறான். அதாவது வெள்ளருக்கு மாலையை தேவாதி தேவர்கள் கட்டி வருகின்ற வேளையிலே நினைக்கின்றான் இந்த ராவணன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இந்த பூவானது மனம் அடிக்கிறதா இல்லது நாற்றம் அடிக்கிறதா என்று தினந்தோறும் ஒவ்வொரு விதமாக மலர்களை கொண்டு மாலைகளை கட்டி கொண்டு செல்லுகின்றோம். ஆமா, இது வெள்ளருக்கு மாலை. இந்த மாலையின் மனம் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த சண்டன் முகத்து விடுகிறான் மாலையை. இறைவனுக்கு ஒரு பொருள் படைக்கிறோம் என்றால் சரி, அதை முகர்ந்து பார்ப்பது சாத்தியமாகுமா? அந்த சுவாசத்தை மட்டும் தான் ஆண்டவன் எடுக்கிறான். ஆமா, ஆடு 5 ஆடு 10 ஆடு வெட்டி ஒரு கோயில பலி கொடுக்கும், எல்லா இறைச்சியும் கிடைக்கும். ஆமா, கடைசியில நம்மள மாதிரி பட்டவங்க வாரி கட்டிட்டு சாப்பிட்டுட்டு போறோம். பகவான் சாப்பிடுவாங்களா? அந்த வாசனை மட்டும் தான் ஆண்டவனுக்கு. ஆமா, வெள்ளருக்கு மாலையை இவன் முகர்ந்ததினால் பகவானே நேர்ல வந்து சாப்பிட்டாங்கன்னா ஒருத்தரை படைக்க மாட்டாங்க மாமா. மற்றுமுள்ளவர்கள் இவனை சண்டாளா என்றார்கள். சரி, இறைவனுக்கு கொண்டு போகிற மாலையை முகர்ந்தாயே சண்டாளா என்ற போது சண்டத்துக்கு துணை வேண்டும் என்று இவனை அவளுக்கு துணையாக காட்டுக்குள் விட்டார். ஓஹோ, இதுவும் பகவானின் லீலைகளில் ஒன்று. சரி, சண்டனும் சண்டத்தையும் தனியாக வாழ்ந்தார்கள் சில காலம். சரிதான், ஒரு நாள் சண்டனும் பார்க்கிறான், சண்டத்தையும் பார்க்கிறாள். பார்க்கிற போது ஒரு கோவில வச்சு பார்க்கிறாங்க. பார்த்தால் கண்ணோடு கண் பேசுகின்றார்கள். கண்ணோடு கண் பேசுகின்றார்கள். வாய் சொல்லுக்கு இடமில்லை. ஏனென்றால் கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். அதை இவன் சண்டன் உணர்ந்தான். ஆமா, சண்டத்தை அச்சப்பட்டவள் அடுத்த நாள் காலையில் ஆலயத்திற்கு வந்து அவள் பார்க்கிற போது சண்டன் அருகிலே வந்து கேட்கிறான். என்ன ரொம்ப நாளா தனியாகவே இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்து வருகிறேன். ஆமா, உனக்கு தாய் தகப்பன் யாரும் இல்லையா? இல்ல நாடு நகரம் இல்லையா? சுவாமி, நான் ஒரு அனாதை. நான் கைலாசத்தில் பிறந்து வளர்ந்தேன். கரைக்கண்டனார் என்னை இப்பொழுது இங்கே அனுப்பி வைத்திருக்கின்றார். உனக்கு தகப்பன் யாரும் இல்லை, சிவபெருமானை தவிர. சிவன் தான் உனக்கு தந்தை. ஆமா. உன் பேர் என்னம்மா? என் பெயர் தானே சண்டதி. சண்டதி பெண்ணே, என்ன? நானும் உன்னிலையில் உள்ளவன் தான். ஆமா, நானும் சண்டாள செயலை செய்ததினால் சரி ஆண்டவன் என்னையும் கானகத்துக்குள்ளே தனியாக அனுப்பிவிட்டார். என் பேர் கேட்டீங்களே? ஆமா. உங்க பேர் என்ன? என்னை சண்டன் என்று கூப்பிடுவார். போங்கள். சண்டனும் சண்டத்தின் தனித்திருக்கிற நாமல் ஆமா சேர்ந்திருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று அந்த கானகத்துக்குள் வள்ளி கொடியை மாலையாக மாற்றி கந்தர்வ கல்யாணமாக முடித்தார்கள் 2 பேர். எப்படி வாழ்ந்து வருகிறார் வாருங்கள். ஒரு குடி